3-4 மாதத்துக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அப்படியே 1 மாதத்துக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் இந்தியாவோட கோச்சாக வரப்போகிறாரு, கேகேஆர் கப்பை வின் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு கோச்சாக வரப்போகிறாரு, டிராவிடோட காலங்கள் முடிய போகுது அப்படின்னோடனே எல்லா இந்தியன் ஃபேன்ஸுக்களும் ஆஹா வராருப்பா, இவர் இந்தியன் கிரிக்கெட்டை மாற்ற போகிறாருப்பா, சூப்பராக இருக்க போகுதுப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணலை, கோயிலில் வேண்டாத கோயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ கௌதம் கம்பீர் திரும்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லனாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாதை வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற இந்தியன் டீமோட ஸ்குவாடில் T20 இல்லை, ODI ஸ்குவாட்லையும் இல்லை அப்படிங்கிறது தான். கௌதம் கம்பீரால் ஒதுக்கப்பட்டிருக்காரு ருத்ராஜ் கெய்க்வாத். இல்லை அஜித் அகர்கர் அவர் தான் ஆக்சுவலி செலக்டர், இல்லை அவர் ஒதுக்கி இருக்கிறாரா? ருத்ராஜ் கெய்க்வாத் ஏன் பிக் பண்ணலை? இது இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த பேச்சுகள் இருந்துக்கிட்டு இருக்கு. கில் கூட கம்பேர் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அது டோட்டலாகவே அன்ஃபேர்னு பார்ப்பேன். அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பின்னாடி பேசுவோம். நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. சூரியகுமார் யாதவ் வந்து இந்தியாவோட T20 கேப்டனாக ஆக்கப்பட்டிருக்கிறார். அது பெர்மனண்ட்டா அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய ஸ்குவாடில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த ஸ்குவாடு வரத்துக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து ODICSல ஆட மாட்டாங்க அப்படிங்கிறதும், தென் சிவம் துபே வந்து ரியன் பராக் 2 பேருமே ODIலையும் T20 பிக் பண்ணியிருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து ODIயில் வந்து 100 கடைசியாக அடிச்சிருந்தாரு. ஆனால் இப்போ ODIயில் இல்லாமல் T20 வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. அகைன் அவருக்கு இடம் கிடச்சிருக்குது ஒரு பக்கம், அதுக்கப்புறம் செஹல் ஒரு பக்கம் இல்லை. ஸோ நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ருத்ராஜ் கெய்க்வாத் இல்லாததை பற்றியும், அண்ட் நான் ருத்ராஜ் கெய்க்வாத் இல்லாததை பற்றி, தென் சுப்மன் கில் டீமுக்குள்ள இருக்கிறத பற்றியும் நான் என்னோட கருத்து பதிவு பண்ண போகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஓப்பனாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துருவோம் அண்ட் பேசுவோம் நிறையக்கு. ஜெய்டி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2024 டீம் இந்தியாவோட ODI அண்ட் T20 ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க, ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. அப்புறம் இந்த சீரீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பேரை சொல்லிட்டு போங்க, என்ன சீக்கிரம் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பேர் சொல்கிறீங்களோ அதை முடிவு பண்ணி தான் டிசைனர்கிட்ட சொல்லுவேன். அப்போ தான் ஹர்ஷத் சீக்கிரம் குக் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும், நமக்கு கொடுக்க முடியும். பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்குவாட்லையும் எக்கச்சக்கமான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ரோஹித் அண்ட் விராட் கோலி 2 பேருமே ODI சீரீஸ் ஆடுறாங்க. இந்த சீரீஸுக்கு முன்னாடி கௌதம் கம்பீரை வந்து இந்தியாவோட கோச்சாக ஆக்கும் பொழுது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் வந்து ரெஸ்ட் செய்யப்படுவாங்க, KL ராகுல் தான் ODIக்கு கேப்டனாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பரவி இருந்தது. ஆனால் ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ODI சீரீஸ் ஆடுறாங்க. இதை பற்றி பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். அடுத்தது சூரியகுமார் யாதவ் T20யோட கேப்டன் ஆக்கப்பட்டிருக்கிறார். சுப்மன் கில் T20யோட அண்ட் ODIயோட வைஸ் கேப்டனாக ஆக்கப்பட்டிருக்கிறாரு. ஜிம்பாப்வே சீரீஸை சுப்மன் கில் தான் வந்து லீட் பண்ணார். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்து T20யோட கேப்டனாக இதுக்கு முந்தின வருடங்களில் வந்து ஒரு செயல்பட்டு வந்தார். ஆனால் இப்போ சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆக்கப்பட்டிருக்காரு. செய்திகள் அங்கங்கே கசிஞ்சுது. என்னன்னா கௌதம் கம்பீர் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அப்பப்போ உள்ள வெளியில் போயிட்டு வர்றாரு, அவரோட ஃபிட்னஸ் பிரச்சனையின் காரணமாக போயிட்டு வராரு. எனக்கு வந்து ஃபுல்லாக தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய கேப்டன் தான் வேணும்னு கேட்டு சூரியகுமார் யாதவை கேப்டன் ஆக்கினதாகவும் வந்து நம்ம கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஒன்று இப்போ சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆக்கப்பட்டிருக்கிறாரு. பெர்மனெண்ட்டாக டெம்பரவரியான்னு தெரில. ஹர்ஷ்தீப் ராணா ODIயில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. முகமது ஷமி வந்து இன்னும் இன்ஜுரியில் இந்த ரெக்கவரி ஆகலை. கேள்விப்பட்டோம் இந்தியாவில் ஆரம்பிக்கிற ஹோம் டெஸ்ட் சீரீஸ்லேருந்து அவர் ஆட போகிறாரு. ரியன் பராக், சிவம் துபே 2 பேரும் ODIயில் பிக் பண்ணியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்டாக பின்னாடி இருக்கும். அடுத்தது சஞ்சு சாம்சன் T20யில் தொடர்றாரு. நம்ம என்ன சொன்ன மாதிரி ODIயில் 100 அடித்தவர் ODIயில் இப்போ கிடையாது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வேறு வருது, கடைசி நேரத்தில் எடுப்பாங்களான்னு தெரியல. கலீல் அகமத் ODIயில் கம்பேக் கொடுத்துருக்கிறார் 2019க்கு அப்புறமா. ஹர்ஷ்தீப் சிங் அவரும் ODIக்கு திரும்ப வந்திருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா ODIயில் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்து ODIயில் ட்ராப்டா இல்லை ரெஸ்டடான்னு தெரில, அவரும் ODIயில் கிடையாது. அபிஷேக் சர்மா T20யில் எடுக்கலை. அதுக்கப்புறம் செஹல் அவரோட ஒயிட் பால் கிரிக்கெட் வாழ்க்கை இதோட நிறைவடைந்ததா? ஏன்னா T20யில் இல்லை, ODI ஸ்குவாட்லையும் அவர் கிடையாது. அதுக்கப்புறம் ஷமி கிடையாது, குல்தீப் யாதவ் T20யில் இல்லை, ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரவி பிஷ்ணோய், வாஷிங்டன் சுந்தர் இருக்கிறாங்க ஸ்குவாடில். அவேஷ் கானும் கிடையாது, அதே போல் முகேஷ் குமாரும் கிடையாது. இது எல்லாமே ஹைலைட்டடான பாயிண்ட். ருத்ராஜ் கெய்க்வாத்தை வந்து 2 ஸ்குவாடில் இல்லதுங்கிறது வந்து பெரிய ஹைலைட்டட் பாயிண்ட்டாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்குது. பட் ருத்ராஜ் கெய்க்வாத் இல்லைங்கிற விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை வந்து
மறைச்சிருக்குது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம போக போக பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேரும் ஓடிஐ சீரிஸ் ஆடுறாங்க. இது ஒரு ஹைலைட்டடான ஒரு பாயிண்ட்டாக, இது எதுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் ஒன்று நடந்துச்சு ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. அப்போது டிராவிட் கோச்சாக இருந்தார், அப்போது ரோஹித் சர்மா கேப்டனாகவும் இருந்தார். 2 ஓடிஐ மேட்ச் ஆடினாங்களா. 3வது ஓடிஐ மேட்ச் வந்து ரோஹித் விராட் கோலி ரெஸ்ட்டு, ஹர்திக் பாண்டியா லீட் பண்ணார். இப்போது அந்த மாதிரி இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, ஒரு ஜிம்பாப்வே சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீனியர் பிளேயர்ஸ் பிரேக் எடுக்கிறாங்க. அது ஓடிஐ சீரீஸாக இருந்தாலும் சரி தான், அது T20 சீரீஸாக இருந்தாலும் சரி தான், அவங்க வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்க கேட்டுக்கிறாங்க. இப்போ அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி February மாதம் வருது. ஓடிஐ சீரீஸ் எத்தனை இருக்குது, எத்தனை ஓடிஐ மேட்ச் இருக்குது அப்படின்னா, ஸ்ரீலங்கா கூட ஒரு 3 ஓடிஐ சீரீஸ் ஆடுறாங்களா, இடையில பங்களாதேஷ், நியூசிலாண்டு கூட ஆடுறாங்க, ஆஸ்திரேலியா கூட சீரீஸ் ஆடுறாங்க, தென் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஆடுறாங்க, இங்கிலாந்து கூட ஆடுறாங்க. இதில் ஸ்ரீலங்கா கூடயும் இங்கிலாந்து கூடயும் மட்டும்தான் ஓடிஐ சீரீஸ் இருக்குது. இந்தியா மொத்தமே 6 ஓடிஐ மேட்சஸ் தான் ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஷெடியூலை பார்த்த வரைக்கும். மிச்சது எல்லாமே T20 சீரீஸ். சவுத் ஆஃப்ரிக்கா கூட 4 T20 மேட்சஸ் சீரீஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட 5 T20 மேட்சஸ் கொண்ட சீரீஸ் ஆடுறாங்க. அதே போல் பங்களாதேஷ் கூடயும் 2-3 மேட்சஸ் கொண்ட T20 சீரீஸ் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாம்பியன்ஸ் ட்ரோஃபி நெருங்கிட்டு இருக்கு. அதுவும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஓடிஐ ஃபார்மேட்டு. இதுக்கு இடையில வந்து இவங்க எல்லாரும் அந்த ஓடிஐ சீரீஸு ஸோ ஒன்றா ஆடி ஸோ அங்கே போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு வேளை கௌதம் கம்பீர் விரும்புகிறாரோ அப்படின்னு எனக்கு பர்டிகுலராக தோணுது. ஸோ அந்த டீமோட பாண்ட் அவங்க ஏற்படும் அப்படிங்கிறதும் எனக்கு தோணுது. ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்குவாடு தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடுவாங்க. இதில் முகமது ஷமி மட்டும் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா மேபி கலீல் அகமது வெளியில் போவார். இப்போ ஜடேஜா வந்துட்டார் அப்படின்னா அங்கே வந்து மேபி வாஷிங்டன் சுந்தர் வெளியில் போகலாம். ஆனால் அக்சர் பட்டேல் தான் ஒயிட் பாலோட ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர்னு முடிவு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு தெரில. பட் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி மாதிரியான சீனியர் பிளேயர்ஸ் ஆடுறதுங்கிறது நல்லது தான். இவங்க ஓடிஐலையும் T20லையும் ஆடி ஓகே கரெக்ட், எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கேம் தெரியும், கேம்லாம் புரியும். ஸோ இதுக்கு மேலே அவங்க ஒன்றா ஆடணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த விதத்தில் ஆடுறது நல்லது தான். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டாகவே சிவம் துபேவும் ரியன் பராகோட பிக் இன் ஓடிஐஸில் பார்க்கும்பொழுது, சிவம் துபேவை வந்து T20யில் பிக் பண்ணதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்கருத்துக்கள் தெரிவிக்கலாம் பொதுவாகவே. பட் அவர் T20 வேர்ல்டு கப்பில் அவர் காமிச்சிட்டாரு. நான் வந்து எனக்கு துபேவோட பெரிய ஃபேனு கூட நான் சொல்லுவேன். பெரிய ஃபேனுங்கிறது தானே எனக்கு அவர் அடிக்கக்கூடிய சிக்ஸஸ் IPLல சொல்லலாம். அங்கே டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸ் தான் வராங்க அடிக்கலாம். பட் அதையே அவர் அதையும் அடிக்கிறாரு அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுவேன். யூஎஸ்ஏலையும் சரி வெஸ்ட் இண்டீஸ்லேயும் வந்து அவ்வளோவுக்கு யாரும் பெஸ்ட்டாக ஆடலை. இந்தியாவிலையும் இல்லை, யூஎஸ்ஏல விராட் கோலியும் சிறப்பாக ஆடலை. ஸோ அப்படிங்கும்பொழுது நான் சிவம் துபே வந்து பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவர்கிட்ட லைட்டாக டெக்னிக்கலாக சில பல விஷயங்கள் பேசி ரெடி பண்ணால் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபேவே நீங்கள் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு T20 வேர்ல்டு கப்பை வந்து அவரை வந்து ப்ளே பண்ண வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இவரை வந்து ஓடிஐலையும் இவரையும் சேர்த்து, அதாவது ரியன் பராக் சிவம் துபேவும் ஓடிஐக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போது இவங்க எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரொம்ப வருஷமாக டீம் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீம் வந்து எந்த பாயிண்ட் நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த பிளேயர்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக ட்ராவல் பண்ணுவாங்க. லைக் அஜின்க்ய ரஹானே இருப்பார். அஜின்க்ய ரஹானே வந்து எனக்கு தெரிஞ்சு 2010 வந்து 11 வந்து இந்தியன் டீமுக்குள்ளே உள்ளே வந்துடுவார். நிறைய நாள் வாட்டர் பாயாக இருந்த ஒரே இந்தியன் பிளேயர்னா அவர் தான். த்ரூ அவுட்டாக அவர் ட்ராவல் பண்ணி தென் சச்சின் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அந்த பிளேஸ் அப்படிங்கிறது கிடச்சிச்சு. பட் அவர் இருந்தனால தான் ஸோ டீம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது. ஸோ இவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரில் இருக்கும் பட்சத்தில் எனக்கு ரியன் பராகுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கிடைக்கணும். லைக் எப்படி சொல்கிறதுனா, ரியன் பராகுக்கு ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சான்ஸ் ஒன்று வந்து கிடைச்சிறது கிடையாது. ஏன்னா ஒரு சைது முஸ்தாக்லி ட்ரோஃபியில், விஜயசாரி ட்ரோஃபியில், ரஞ்சி ட்ரோஃபியில், துலீப் ட்ரோஃபிலலாம் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால மட்டும் தான் இந்த பிளேஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஓடி அண்ட் T20யில் வந்து அவங்கள பிக் பண்ணது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் குட் கால். ப்ளஸ் இதில் ருத்ராஜ் கெய்க்வாத்தை பிக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வரைக்கும் ஒரு மாதிரி ரோஹித் அண்ட் விராட் கோலி அடுத்தது ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு ஆடுவாங்களா மாட்டாங்களாங்கிறது முடிவு பண்ணதுக்கப்புறம் ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கப் ஓப்பனர் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ கில்லு இருக்கும் பொழுது இன்னும் ரைட் ஹேண்டராகவோ இல்லை ஜெய்ஸ்வால் அண்ட் ருட்ருக்கு ஒரு காம்படிஷன் வச்சு அதில் கண்டிப்பாக பிக் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து டெஸ்ட் அண்ட் ஓடியில் நான் டெஃபினட்டாக பிக் பண்ணுவேன். அவர் நியாயப்படி அவர் ஆடணும்னு நான் சொல்லுவேன்ல. ஸோ அதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பதிலாக
ருத்ராஜ் கெய்க்வாத் அப்படின்னு போனீங்கன்னா, பட் ரியன் பராக் அண்ட் சிவம் துபே ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால எப்படின்னு மிடில் ஆர்டரில் லைக் இப்போ ஸ்ரேயா சேர் கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பும் பட்சத்தில் ரியன் பராக் மிடில் ஆர்டரில். ஸோ ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தானில் நடக்க போகுது, அதுக்குள்ளே ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல ரியன் பராக். பட் டூ ஏர்லி கால். பட் என்ன பற்றி இவங்க ஆல்ரவுண்டராக இருக்கிறனால தான் ஸோ பிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் T20 சீரீஸில் எடுத்திருக்கிறாங்க. அதே போல் கலீல் அகமத் ODI கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்து திரும்பி ODIயில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது தான் செய்யுது. சஞ்சு சாம்சன் வந்து ODIயில் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா எங்கே ஆட வைப்பீங்க? இதுதான் பிரச்சனையே. இப்போ நான் ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு தான் சொல்லுவேன், சஞ்சு சாம்சனுக்கு தான் சொல்லுவேன், பேட்டர்ஸ் நீங்கள் எடுத்து எங்கே ஆட வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எல்லாத்துக்கும் வந்து நான் ருத்ராஜ் கெய்க்வாத்தோட ஸ்குவாட் செலெக்ஷன்ஸ்லேயே ஒரு பதில் வச்சிருக்கிறோன்னு எனக்கு தோணுது. நான் இதுக்கு தள்ளி போடுறேன். சரி, ருத்ராஜ் கெய்க்வாத்தை எதுக்கு ODI அண்ட் T20 சீரீஸில் பிக் பண்ணலை, எதுக்கு சுப்மன் கில்லை பிக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன். நீங்கள் இப்போ தானே வந்து சோஷியல் மீடியாவில் போர் பண்ணுறீங்க. 2019-20 வந்து நான் போர் பண்ணிட்டேன், உங்களுக்கு முன்னாடி நான் போர் பண்ணிட்டேன், நீங்களாம் டூ லேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அப்போ பிரியங்க் பச்சல், அபிமன்யு ஈஸ்வரன், அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாத். ஏன்னா மயங்க் அகர்வால் ஃபார்ம் அவுட் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஓப்பனர் யார் அப்படின்னு தேடும்பொழுது ரோஹித் சர்மா உள்ளே வந்துட்டார். இல்லைனா அப்போ பிரியங்க் பச்சல், அபிமன்யு ஈஸ்வரன், ருத்ராஜ் கெய்க்வாத் யாராவது ஒருத்தவங்க தான் வந்து அப்போ உள்ளே வந்திருக்கணும். ஸோ அப்போ வந்து அபிமன்யு ஈஸ்வரன், பிரியங்க் பச்சல் நிறைய தடவை வாட்டர் பாயாக இருந்தாங்க. இப்போ தான் ருத்ராஜ் கெய்க்வாத் வாட்டர் பாயாக இருந்துகிட்டு இருக்காரு. பட் பிரியங்க் பச்சல், அபிமன்யு ஈஸ்வரனுக்கு கிடைக்காததை விட ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு ஒன்று கிடைச்சிது. இந்திய டீமை லீட் பண்ணுறது, இந்திய டீமுக்காக அடிக்கடி T20 வந்து அவருக்கு கால் அப் கிடைக்கிறது அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அபிமன்யு ஈஸ்வரன் பிரியங்க் பச்சலை விட ருத்ராஜ் கெய்க்வாத் எப்போ ஒரு வகையில் பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லுவேன். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாத் கிடைக்கும் போதெல்லாமே, அவர் T20 கிடைக்கும் போதெல்லாமே வந்து இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, யூட்டிலைஸ் பண்ணார். ஸோ அந்த வகையில் கில்லை விட வந்து நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாத் பெட்டர். எஸ், அஃப்கோர்ஸ். ஏன்னா 100 அடிக்கிறது, அப்பப்போ 50 அடிக்கிறது, இதே இப்போ ஜிம்பாப்வே ஒரு 49, தென் ஒரு 50, எல்லாமே கரெக்ட், எல்லாமே பக்காவாக இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாத் என்ன குறை? ஆமாம், கொஞ்சம் மூவிங் பாலில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரே மாதிரியே வந்து அவுட் ஆகுறாரு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கில்லுக்கிட்ட பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக கில்லுக்கிட்ட பிரச்சனை இருக்குது. கில்லுக்கிட்ட நிறைய ஷாட்ஸ் இருக்குது, நிறைய ஆடுவார், ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் வச்சுருக்கிறாரு, வேறு மாதிரியான பேட்ரு தான். ஆனால் ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து கில்லை விட பெட்டராகவே பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் ஓகே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ கில்லு ப்ரூவே பண்ணலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், கில்லும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எங்கள் இந்தியாவிலே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் ஒன்று கேட்பேன், உங்களுக்கு இந்தியா அண்ட் அவுட் சைடு இந்தியான்னு பிரிச்சிங்கன்னா அது ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கும் பிரிக்கணும், கில்லுக்கும் பிரிக்கணும். ஏன்னா எனக்கு கில்லு மேலே ஒரு கோபம் இருக்கும். 2 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், அப்புறம் ஒரு ODI வேர்ல்டு கப் ஃபைனல், இதில் எதுவுமே நீங்கள் பண்ணலை. ஆனால் நான் வந்து ODI வேர்ல்டு கப் ஃபைனல் மட்டும் நான் கொஞ்சம் சரி ஓகே நான் விட்டு வைப்பேன். காரணம் என்னென்னா, அது டெங்குக்கு முன்னாடி சுப்மன் கில், டெங்குக்கு அப்புறம் சுப்மன் கில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பிரின்ஸு, அதுக்கப்புறம் அந்த டெங்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரல, பிரின்ஸ்கிட்ட பெருசாக பர்ஃபார்மன்ஸ் வரல. ஸோ பிரின்ஸ்னு சொன்ன எல்லாருமே வந்து ஒரு பக்கம் பேக் வாங்கினாங்க. பட் அந்த லைஃப்பை வந்து நான் கில்லுக்கிட்ட இருந்து டெங்குக்குன்னு பின்னு பிரிக்கும்பொழுது அஃப்கோர்ஸ் அவரே சொன்னார், டெங்குலேருந்து என்னால் மீண்டும் ஆட முடியறது இல்லைங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஆனால் செமிஃபைனலில் ஒரு கில்லோட கேம் மீன்ஸ் 2023 வேர்ல்டு கப்பில் ஸோ பாராட்டத்தக்க ஒன்று. பட் ODIயில் வந்து அவர் அந்தளவுக்கு ப்ளே பண்ணலை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இப்போ ஓகே, ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வருவோம், வழவழன்னு இழுக்க வேணாம். நான் ரீசெண்ட் பாஸ்ட்டில் பல வருஷங்களை நான் பார்த்ததில் வந்து ரிஷப் பண்ட், ஓகேங்களா, ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் KL ராகுல், விராட் கோலி, லைக் நீங்கள் வந்து ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரியான பிளேஸுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா BCCI வந்து பேக் பண்ணுறாங்க, டீம் இந்தியா வந்து பேக் பண்ணுது. எப்படின்னா, எனக்கு KL ராகுல் விஷயத்திலே நான் யோசிப்பேன், எப்படி இவர் புவராக ஆடுறாரு, ஆனால் டெஸ்ட்டில் கூப்பிட்டு கேப்டன்சி கொடுத்து லீட் பண்ண சொல்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா வந்து காயமாய் படுத்து வராரு, ஆனால் திடீர்னு நீங்கள் வந்து டீம் இந்தியாவை லீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. T20 வேர்ல்டு கப் ஸ்ட்ரைட்டாகவே ஆட வைக்கிறாங்க. ரிஷப் பண்ணிட்டு T20 அவ்வளோ சிறப்பான ஃபார்ம்லாம் கிடையாது, சிறப்பான இல்லை, ஆனால் T20 தொடர்ந்து ஆட வைக்கிறாங்க. லைக் ட்ராப்பும் பண்ணாங்க. T20 வேர்ல்டு கப் 2022 தினேஷ் கார்த்திக் பிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பண்ணிட்டு ஆட வச்சாங்க. ஆனால் இப்போ திடீர்னு காயமானதுக்கப்புறம் திடீர்னு OIPL நல்லா விளையாண்டு தென் இப்போது உள்ளே வராரு. விராட் கோலிலாம் நான் பெரிய எக்ஸாம்பிளாக நான் சொல்லுவேன். ஏன்னா கோவிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு டெஸ்ட்டில் ஒரு டிப் இருந்துச்சு. அகமதாபாத்தில் 2022 பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் தான் வந்து ஒரு 100 ஒன்று அடித்தார். மிச்சபடி 100 அடிக்கவே இல்லை. ரோஹித் சர்மா எடுத்துகிட்டே பெரிய எக்ஸாம்பிள், பல வருஷமாக அவ்வளோ சிறப்பாக ஒன்றும் ஆடவும் இல்லை. பட் ஆனால் டீமுக்குள்ளே அவர் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்தார். நிறைய பேர் நான் சொல்லலாம். ஆனால் இவங்களெல்லாம் பேக் பண்ணும் பொழுது
அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ரிஷப் பண்ட்டை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கேபாவோட இன்னிங்ஸு, அதுக்கப்புறம் 2018 அவர் டெபியூ ஆகும்பொழுது இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அந்த சேசிங்கில் ஓவல் அடித்த 100, சிட்னியில் அடித்த 100. ஸோ இப்படி தான் பார்க்குறாங்க. இவனால் 150 பால் கடாமடான்னு அடிக்கும் பொழுது ஒரு 10-20 பால் T20 அடிக்க முடியாதா, லைசன்ஸ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய ப்ரூவ் பண்ணனாலும் ஸோ அவர் அங்கங்கே அவர் அடித்து அவரை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அந்த நம்பிக்கை, ஏன்னா பண்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. இது KL ராகுல். ஸோ டெஃபினட்டாக வந்து KL ராகுலுக்கு இருக்கக்கூடிய சவுண்டு குவாலிட்டி, ஸோ இதெல்லாமே பார்க்கும்பொழுது கண்டிப்பாக ஏன்னா டெக்னிக்கலி சவுண்டர் பிளேயராக ஒரு காலகட்டத்தில் விராட் கோலி, ரஹானேக்கு அப்புறம் KL ராகுல் தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கேமில் நிறைய மாற்றங்கள் வந்தது. அப்போ KL ராகுல் வந்து ரொம்ப பேக் பண்ணாங்க. நான் விஷயத்துக்கு வர கொஞ்சம் பெருசாக தான் எடுத்துக்கணும், ஏன்னா நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் மேலே வந்து ரொம்ப அபரிதமான பாசத்தில் இருக்கீங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எஸ் ருத்ராஜ் கெய்க்வாத்தையும் பேக் பண்ணுறாங்க தான், ருத்ராஜ் கெய்க்வாத்தை பேக் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, பிரியங்க் பச்சல், அபிமன்யு ஈஸ்வரன், ருத்ராஜ் கெய்க்வாத் 3 பேர் அந்த ரேஸில் இருந்தாங்க. இப்போ அந்த 3 பேர் எங்கே? 3 பேர் அந்த ரேஸில் இருந்தவங்க எங்கன்னு தான் கேட்குறேன். 2 பேர் சரி, அந்த 2 பேர் எங்கே? ருத்ராஜ் கெய்க்வாத் மட்டும் தான் இருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாத் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ ரியன் பராகை நான் எடுத்துட்டு வரேன். ரியன் பராக், ருத்ராஜ் கெய்க்வாத். ரியன் பராகை வந்து IPL வெளில ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து அவங்கள ஓனர் சம்திங் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் ரியன் பராக் விஷயத்தில் ஒன்று நடந்துச்சு. முந்தின வருஷம் IPL பெருசாக சான்ஸ் கிடைக்கல. என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி, விஜயா சைரு ட்ரோஃபி, ரஞ்சி ட்ரோஃபி 3த்துலேயும் சூப்பராக அடிச்சு துலீப் ட்ராஃபிக்கில் வந்தார். துலீப் ட்ராஃபியில் அடித்து பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறம் IPL அவருக்கு வாய்ப்பு கொடுத்து கிடைச்ச IPL அவர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் IPL மட்டும் இருக்கக்கூடாது, டொமஸ்டிக் சீரீஸ்லையும் இருக்கணும். இப்போது உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்தியாவை லீட் பண்ணி கோல்டு வின் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து வெறும் IPL மட்டும் கிடையாது, IPL ஆரஞ்ச் கேப் ஹோல்டராகவும் இருந்தார். விஜய் சார் ட்ரோஃபியில் 200 ரன்னு அடித்தார். ரஞ்சி ட்ரோஃபியில் நிறைய ஹண்ட்ரட்ஸ். நான் சொல்கிறது 2019-20 கிடையாது ராஜா, தொடர்ந்து அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ருத்ராஜ் கெய்க்வாத் டிசர்வ்டு. ஆனால் எங்கே நுழைப்பீங்க, எங்கே ஆட வைப்பீங்க, அதுதான் கேள்வியே. எங்கே ஆட வைப்பீங்க, யாருக்கு பதிலாக? சுப்மன் கில். இப்போ KL ராகுல், ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் இவங்க மேலே வச்சு ஒரு நம்பிக்கை, அது கிடைக்க கொடுக்குற அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதே தான் நான் வந்து சுப்மன் கில் விஷயத்துலேயே நான் பார்க்குறேன். இப்பயும் சொல்கிறேன், சுப்மன் கில்லை விட ருத்ராஜ் கெய்க்வாத் தான் வந்து T20 ஸ்குவாடில் இருக்கணும். ஓகேங்களா, T20 ஸ்குவாடில் அவர் தான் இருக்கணும். ஆனால் இப்போ சூரியகுமார் ஏதோ கேப்டன் ஆக்குறாங்களா, அந்த மாதிரி இது ஒரு ப்ராசஸில் இருக்குது. போக போக பார்ப்போம். இப்போவே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். நானும் உங்களை மாதிரி தான் KL ராகுல் விஷயத்துலலாம் அப்போது ஸோ KL ராகுல் எதனால் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறேன். ஓகே, KL ராகுல் இருக்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒன்று இருக்குது அப்படிங்கிறதான். ஸோ கில்லுக்கிட்ட இருக்குது. கில்லை பேசி ரெடி பண்ணும் பொழுது நம்மளுக்கான அவுட்புட்டுங்கிறது பெஸ்ட்டாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் டெஸ்ட்டில் எடுக்கும்பொழுது வெயிட் பண்ணுங்கள். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரைக்கும் தான் சூரியகுமார் யாதவ் சொல்லி ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அடுத்தடுத்து வாய்ப்புகள் இங்கே நிறைய பேருக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல் ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். கதவு இன்னும் மூடலை, ருத்ராஜ் கெய்க்வாத் கதவு இன்னும் மூடலை. ஸோ அவருக்கு தெரியும் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐ திங்க் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கொஞ்சம் ஒரு கோச் அண்ட் கேப்டன் அண்ட் செலக்டர்ஸுகளோட கொஞ்சம் ஒரு டெசிஷன்ஸை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் வந்து டிராவிடை சாக் பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் 2023 ODI வேர்ல்டு கப், 2024 T20 வேர்ல்டு கப் டிராவிடுக்காக வின் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது கௌதம் கம்பீரை நீங்கள் வேணும்னு கேட்டீங்க. இப்போ கௌதம் கம்பீரை நீங்கள் வந்து வேணான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது நான் எப்படி நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. ஒவ்வொருத்தவங்களோட டெசிஷன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும். அதில் டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் சொல்லலாம் பாலிடிக்ஸ், வியாபாரம்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் செகண்டரி தான். ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கெய்க்வாத் இல்லாதது உங்கள் அளவுக்கு எனக்கு ஒரு வருத்தம். நான் ஆல்ரெடி வருத்தப்பட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் சுப்மன் கில் ருத்ராஜ் கெய்க்வாத்தை பீட் பண்ணார் அப்படின்னா எங்கேயுமே பீட் பண்ணலை. ஓகேங்களா, எங்கேயுமே பீட் பண்ணலை. நான் இந்தியா ஏக்காக சுப்மன் கில் ஆடும் பொழுதுமே வந்து ருத்ராஜ் கெய்க்வாத் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரோ அதே அளவுக்கு சுப்மன் கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்.
அவர் உள்ள ரஞ்சி ட்ராஃபிகளை வரும்போது அண்டர்-19 வேர்ல்டு கப்பில் அவர் ஆடும் பொழுதும் இந்தியா ஏக்காக ஆடும் பொழுதும் தென் இந்தியாவுக்காக டெபியூ பண்ணும் பொழுதும் இருந்துச்சு. அதிரடி சரவடி பர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு டபுள் 100 அடிக்கிறது, எக்கச்சக்கமான ஹண்ட்ரட்ஸ் இன் T20s அவர் அடிக்கிறது, டெஸ்ட்டில் வந்து அபாயகரமாக ஆடுறது, இதெல்லாமே கில்லுக்கிட்ட இருந்துச்சு. இதனால தான் கில்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இன்னும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் டெஸ்ட்டில் ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெய்ஸ்வால் ரோஹித்தும் ஓப்பன் பண்ணுறாங்கிறதையும் வந்து ஸோ மறந்துடாதீங்க. அண்ட் இதுதான் என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. உங்களுக்கு இன்னமும் புரிய வைக்கிறேன் அப்படின்னா ஸோ இன்னும் ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு கதவு மூடப்படலை, கதவு திறந்து தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஓடிஐ ஸ்குவாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஹித், கில், விராட் கோலி, ஸோ இவங்களுக்கு மேலே நீங்கள் வந்து எங்கேயும் நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாத்தை புஷ் பண்ண முடியாது. இப்போ T20 ஸ்குவாடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா இல்லை 100 அடிச்சிருக்கிறாரு, பட் கிடையாது. ஆனால் ஒரு ஜெய்ஸ்வால், ஒரு கில் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒன் டவுனில் ரிஷப் பண்ணிட்டு வந்துடுவாருங்கும்பொழுது இப்போ சஞ்சு சாம்சனே பேக்கப் பிளேயராக தான் ஆல்மோஸ்ட் இருக்கிறார். இப்போ ரிங்கு சிங்கும் பேக்கப் ஒரு பிளேயராக தான் ஆல்மோஸ்ட் இருக்கிறார். ஷிவம் துபே ஒரு ஆல்ரவுண்டராக உள்ளே வந்ததுனால. ஓகேங்களா? ரிங்கு சிங் அப்பப்போ பவுலிங் போட்டு பார்த்துருக்குறேன். ஆனால் முழுக்க வந்து ஒரு மாதிரி துபே மாதிரி ஒரு சீசன்டு ஒரு பவுலர் கிடையாது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, மீனெல்லாம் வந்து தனியாக போராடிட்டு இருந்தேன். இப்போ எல்லாருமே வந்து பரவாயில்ல ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இந்த ஃப்ரான்ச்சைஸஸ்க்காக நிறைய பேர் சேர்ந்து இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாத்னு சொல்லிட்டு. ஆனால் பார்ப்போம் அந்த தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கெல்லாம் எத்தனை பேர் ஃபைட் பண்ணுறீங்க. ஏன்னா அடுத்தது வந்து டெஸ்ட் சீரிஸ் வரும். அப்போ ரஞ்சி ட்ரோஃபியில் ஆன இந்திரஜித்துக்காகலாம் எத்தனை பேர் குரல் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தான் நான் போகிறேன். பார்ப்போம் எத்தனை பேர் சிஎஸ்கேவுக்கு சப்போர்ட் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ தமிழ்நாடுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி இந்திரஜித்துக்கெலாம் பேச போகிறீங்க, சாய் கிஷோருக்குலாம் பேச போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று ஸ்குவாடில் சாய் சுதர்ஷன் கிடையாது, அபிஷேக் சர்மா கிடையாது, அவேஷ் கான்லாம் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் ருத்ராஜ் கெய்க்வாத்தை எடுக்காததுனால எல்லாம் அதை நோக்கி திசை திருப்பிக்கிட்டு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்ன மாதிரி கலீல் அகமத் திரும்ப ஓடிக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் அண்டு ஒரு பக்கம் வந்து கலீல் அகமது இருக்கிறாரு. ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன் T20 இன் ஓடிஐ ஸ்குவாடில். ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கும். ஷமி உள்ளே வந்துடுவார். தென் சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறம் 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வரைக்கும் ஒரு ஷமி கன்டினியூ ஆவாரான்னு தெரில. ஸோ அப்போது சிராஜ் இன் ரீசன்ட் பாஸ்ட் டைம் அண்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா கூட ட்ராவல் பண்ண போகிறவங்கள வந்து ஆடிஷன் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஹர்ஷித் ராணாவும் உள்ளே எடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்கான ஆடிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு கம்பீரோட கோச்சிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே எடுத்தது பார்க்கும்பொழுது கண்டிப்பாக டிசர்வ் தான். கண்டிப்பாக டிசர்வ்ல தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் திரும்ப ஓடியில் அவர் ஆடுறதை பார்க்க வரும்போது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்பர் 4 ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கு ரொம்ப வருஷமாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த குறையை தீக்கிறாரு. எப்படி அந்த ஷார்ட் பால் பிரச்சனையை தாண்டி ஓவர் கம் பண்ணி ஆடுறது அப்படிங்கிறத அவர் ஓரளவு கடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன ஒரு ஷார்ட் பால் ஒரு எதிர்பார்த்து திரும்பி வெயிட் பண்ணி உள்ள ஒரு பால் போட்டு அவுட் ஆக்குறது இது கன்டினியூ ஆகுது. பட் அதுலேருந்து மேபி மீண்டு வந்தார் அப்படின்னா, ஏன்னா கேகேஆருக்கு கேப்டன், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆரோட கோச் கௌதம் கம்பீர். ஸோ டெஃபினட்டாக பேசி ரெடி பண்ணி ஒர்க் பண்ணால் ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பிரச்சனை கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஷார்ட் பால் வச்சு ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் நம்பர் 4க்கு அவர் ஃபிட்டு. ஒருவேளை அவரை விட பெட்டர் ரியன் பராக் அப்படிங்கிறதுலாம் ரியன் பராக் இந்த சீரீஸில் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் போக போக இருக்கலாம் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயரை டீம் இந்தியாலஜிஸ்டில் பார்க்கும்போது திரும்ப நான் சந்தோஷப்படுறேன். அவர் ஓடிஐயில் பார்க்குறதையும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஹலோட ஒயிட் பால் கதை முடிவடைந்ததுன்னா ஓஎஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் எஸ்சினால எல்லா இடத்துலையும் போய் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. டெஸ்ட்லையும் சரி ஒயிட் பால் கிரிக்கெட்லையும் நல்லா பண்ணிட்டு வந்துருக்காரு. பிஷ்னோய் ஆக்சுவலி அவர் தான் வந்து போன வருஷம் T20 வேர்ல்டு கப்பில் இருந்திருக்கணும். ஆனால் செஹல் கவுண்டிலையும் சரி டொமஸ்டிக்லையும் சரி ஐபிஎல்லையும் சரி நல்லா பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அங்கே தேவைப்படுங்கிறதுனால செஹலை பிக் பண்ணாங்க. ஸோ பிஷ்னோய்க்கு டெஃபினட்டாக அடுத்த 2-3 வருஷங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி ஒரு நிறைய மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸை சுச்சுவேஷன் அவருக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணணுங்கிறதுனால தான் வந்து பிஷ்னோயை பிக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ செஹல் எஸ் அவர் வந்து எண்ட் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் T20 சீரீஸில் கிடையாது, ரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெஸ்ட்லையும் ஓடியில் குல்தீப் யாதவ்
ஒயிட் பாலில் T20லையும் ஓடியிலையும் அக்ஷர் பட்டேல்னு முடிவு பண்ணி ஆட வைக்க போகிறாங்களா? ஏன்னா குல்தீப் யாதவ் 3 ஃபார்மில் எஃபெக்டிவாக இருந்துகிட்டு இருக்காருங்கிறதா இந்த முடிவு எடுக்க மாட்டார் நினைக்கிறேன் கௌதம் கம்பீர். பட் ஆனால் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் அவரை பற்றி கொஞ்சம் யோசிப்பார் அப்படிங்கிறத வந்து நான் யோசிச்சு பார்க்குறேன். பட் அடுத்தது இருக்கக்கூடியது முக்கியமான விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறது இருக்குது. ஹர்திக் பாண்டியா ஏன் கேப்டனாக இல்லை T20யில், சூரியகுமார் யாதவ் எதுக்கு கேப்டனாக போட்டிருக்காங்க T20ஸில் அப்படிங்கிறதையும் பேசும்பொழுது, அதான் அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூஸ் லைட்டாக வெளியில் வந்தது. அது எனக்கு அது பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ஓகே, எப்படி ஹர்திக் பாண்டியாவை தாண்டி சூரியகுமார் யாதவ் அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவ் கிட்ட அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்க தான் செய்யுது. பட் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஏன்னா சூரியகுமார் யாதவ் இதுக்கு முன்னாடி கேப்டன்சி பண்ணி அந்த அளவுக்கு நம்ம பார்க்கல. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ஒரு 5 T20 சீரிஸ் கேப்டன்சி பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக 2 T20 சீரிஸ் தான் ஆடினாங்க. ஒன்று அபார்டட், இன்னொரு மேட்ச்சு அவர் ஆனார். அதுக்கு அடுத்த மேட்ச்சு இல்லை 3 மேட்ச்சு நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸில் வந்து ஒரு கேப்டன்சி பண்ணி நம்ம வந்து பார்த்தோம். ஒரு மேட்ச் அபார்டட், இன்னொரு மேட்ச் அவர் ஆனார். நான் பாதிலே இன்ஜூரின்னு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ்க்குள்ள மும்பைக்கு அவர் கேப்டன்சி பண்ணியிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டில். பட் நம்ம அது பெருசாக நம்ம பார்த்தது கிடையாது. இந்த மேட்சை வச்சு நம்ம சூரியகுமாருக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்மளால கேள்வியும் கேட்க முடியாது. ஆனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவர் இந்தியாவுக்காக வரும்பொழுது லைக் விடுங்க, மும்பை இந்தியன்ஸ்லாம் விடுங்க, பட் அங்கே நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. பட் GTF ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்தது, கப்பு அடிக்க வச்சது, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நல்லா பண்ணது. பட் வெஸ்ட் இண்டீஸில் ஒரு சீரிஸ் தோற்றிருக்காரு வேறங்கிறத தாண்டி. ஸோ ஹர்திக் பாண்டியா இந்தியன் ஜெர்சின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா நிறைய தடவை ப்ரெஷர் சுச்சுவேஷனில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே பெட்டராக பண்ணியிருக்கிறாருங்கும் பொழுது தென் சூரியகுமார் யாதவோட இவர் சீனியருங்கிறதுனால வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் அது போயிருந்துருக்கணும். ஆனால் கம்பீர் ஒரு பாயிண்ட் வச்சதா இது நியூஸ் வெளியே வருது, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ஹர்திக் எனக்கு வந்து டீம் கூட தொடர்ந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஃபிட்டான கேப்டன் வேணும். ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்னஸ் ஒரு பிரச்சனை இருக்குது. பட் சூரியகுமார் யாதவ்கிட்ட ஃபிட்னஸ் பிரச்சனை கிடையாது. த்ரூ அவுட்டாக அவர் ஆடுறவர். ஸோ என் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேப்டன் தான் வேணுங்கிறதுனால சூரியகுமார் யாதவ் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்காக சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாக இருந்தார். அப்போது கௌதம் கம்பீர் கேப்டனாக இருந்தார். 2014 தானே அவங்க கப் அடித்தாங்க. அப்போ சூரியகுமார் அங்கே தான் இருந்தார். இப்போது கௌதம் கம்பீர் டீம் இந்தியாவோட கோச், சூரியகுமார் யாதவ் டீம் இந்தியாவோட T20யோட கேப்டன். பெர்மனன்ட் கேப்டன் தெரியல, பட் ஆனால் ஆல்ரெடி கேப்டனாக இருந்தார். இப்போ பெர்மனன்ட் கேப்டனாக ஆக்கப்பட்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். பட் ஒரு மாதிரி சூப்பரான ஒரு இன்ஸ்பைர்டான ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி சூரியகுமார் யாதவ் கிட்ட இருந்து. 30 வயசில் T20யில் இந்தியாவுக்காக ஒரு டெபியூ ஆகிறாரு. 31 வயசில் மெய்டன் T20 100 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 32 வயசில் நம்பர் 1 T20 பேட்டர் ஆகிறாரு. 32வது வயசில் வந்து ஒரு ஏஷியன் T20 பேட்டராக 900 ரேட்டிங் பாயிண்ட்ஸ் எழுதுகிறாரு. இதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. இந்தியாவுக்காக நிறைய பேர் ஆடி இருக்கிறாங்க. ஏஷியன் கிரிக்கெட்டில் நிறைய ஆடி இருக்கிறாங்க. ஒரு தில்கர்னே, ஒரு தில்ஷன் ஆடி இருக்கிறாரு. இந்த பக்கம் டீம் இந்தியாவில் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இருக்கிறாங்க. யாராலையும் அந்த 900 பாயிண்ட்ஸை கிராஸ் பண்ணவும் முடியல, அதை செட் பண்ணவும் முடியல. 32 வயசில் ஐசிசியோட T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்குறாரு முதல் முறையாக. அதுக்கப்புறம் 33 வயசில் திரும்பவும் 2வது முறையாக ஐசிசியோட T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்குறாரு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் T20யோட நம்பர் 1 கிரிக்கெட்டர் பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷங்களாகவே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இவர் ஃபார்மில் இருக்கார் இல்லை, ஆனால் இவர் கூட கம்பேர் பண்ணி தான் ஒரு நிக்லஸ் புரான், இவர் கூட கம்பேர் பண்ணி தான் ஒரு கிளாசின், இவர் கூட கம்பேர் பண்ணி தான் யாராக இருந்தாலும் பேசப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு T20 கிரிக்கெட்டில் மடமடன்னு ஸோ கிரிக்கெட்டுக்குள்ள லேட்டாக உள்ளே வந்தார். பட் லேட்டாக உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் வந்து டக்குன்னு கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருந்தார். பட் 2024 T20 வேர்ல்டு கப்பில் அவர் மில்லருக்கு பிடிச்ச அவர் கேட்ச், ஸோ வேர்ல்டு கப்பையே பிடிச்சி கொடுத்தாரு. ஸோ அங்கேயே சூரியகுமார் யாதவ் எல்லாரோட மனசுலையும் உட்காந்தார். இப்போ 33 வயசில் டீம் இந்தியாவோட பெர்மனன்ட் T20 கேப்டன். 29 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சுவலி ஒவ்வொரு தடவையும் வந்து டீம் இந்தியாவோட டீம் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்குவாடு பற்றின நியூஸஸ் வெப்சைட்ஸில் வரும்பொழுது அவங்க அப்பா செக் பண்ணுவாராம் சூரியகுமார் யாதவோட பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. அதில் சூரியகுமார் யாதவோட பேர் இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு சூரியகுமார் யாதவுக்கு கால் பண்ணி இது மாதிரி அவங்க பேர் இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கு சூரியகுமார் யாதவ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாராம். ஆனால் இப்போ எடுத்துக்கோங்க, 30 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே டீம் இந்தியாவை லீட் பண்ணுறாரு T20யில். ஸோ சூரியகுமார் யாதவ் ஸோ வாட் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி என்னை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் நல்லா லீட் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூரியகுமார் யாதவ் அண்ட் கௌதம் கம்பீர் 2 பேரை பற்றியும் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவும் தெரியும் அண்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தென் ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டனாங்கிறத தாண்டி ஒரு பிளேயராக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இது வரைக்கும் பார்க்க முடியுது. அண்ட் அவர் கண்டிப்பாக
ஸோ பர்சனல் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ அதிலிருந்து ஓவர் கம் பண்ணி வரத்துக்கான ஒரு டைமாகவும் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக அந்த ஒரு பிரேக் அவருக்கு தேவைப்படும். இந்த பிரேக் அவருக்கு தேவைப்படும் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்சி கொடுத்து என்ன பண்ணுறது சரியான ஒரு டெசிஷன். ஸோ ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பிரேக், மேபி டீம்லேருந்து ஒரு பிரேக் கொடுக்கலாம். அது கௌதம் கம்பீர் தயங்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹர்திக் பாண்டியா ஒரு பிளேயராக டீம் இந்தியாவில் ஒரு பயணிக்கிறதுங்கிறது டிசர்வ். தென் கௌதம் கம்பீர் என் டீமுக்கு வைஸ் கேப்டனாக இருந்தாலும் ஒரு த்ரூ அவுட்டாக பயணிக்கிற மாதிரியான வைஸ் கேப்டன். பட் இங்கே சுப்மன் கில்லோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. த்ரூ அவுட்டாக பயணிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க முடியுது. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஓடி ஃபார்மேட் தான். 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் ஆனவங்க தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. ஸோ ஓடி ஃபார்மேட்டில் ஜடேஜா ஒன்றும் பெருசாக பண்ணலை அப்படின்னு ஒரு வாதம் வச்சாலும், பட் ஓடி வேர்ல்டு கப்பில் ஒன்று பண்ணார். பட் ஃபைனல் 2015 ஓடி வேர்ல்டு கப், 2019 ஓடி வேர்ல்டு கப், 2023 ஓடி வேர்ல்டு கப் ஆடிட்டார். அக்சர் பட்டேல் 2015 ஓடி வேர்ல்டு கப்பில் இருந்தார். 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் ஆடல. பட் இப்போ அவருக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த இடத்துல அவர் ஆடியும் காமிச்சிட்டாரு. ஸோ ஒயிட் பாலுக்கு அக்சர் பட்டேல் தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் அவர் இடத்த தக்க வச்சதை பார்க்கும்போது ரொம்பவும் சந்தோஷம். ஸோ அவருக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸில் நிறைய மேட்சஸ் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், கலீல் அகமது, அர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ் ஓடிஐ மேட்சஸில் வந்து ஆடுவாங்க. அதே போல் T20 எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ், கலீல் அகமதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் ரவி பிஷ்ணோய், அக்சர் பட்டேல் டெஃபினட்டாக அது 2 ஸ்பின்னரோடவே போவாங்க. அண்ட் மேலே ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. ரின்கு சிங் இந்த அளவுக்கு இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் 2 டீமும் 2 11 ஃபிட்டாக தான் இருக்குது. யார் உள்ள யார் வெளியில நம்ம பெரிய ஒரு குழப்பமும் கிடையாது. இப்போ ரின்கு சிங்கை வந்து கௌதம் கம்பீர் என்ன பண்ணுவார், எங்கே ஆட வைக்க போகிறாரு, துபே ஓடியில் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் பிளேஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் தான் ஆடுவார். KL ராகுலை நீங்கள் வெளில எடுத்து வச்சிங்கன்னா விக்கெட் கீப்பராக நீங்கள் யாரை நிப்பாட்டி வைப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாவே இருக்கும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் ஓடியில் பெஞ்ச் செய்யப்படணும், அதுதான் சரி. KL ராகுல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த நம்பர் 4 நம்பர் 5 வந்து 2019 அவங்க தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்குங்கும் போது நியாயப்படி அவங்க தான் ஆடணும். ஸோ ரிஷப் பண்ட் அவர் வந்து T20 ஒன் டவுனில் ஆடுவார். ஓகேங்களா? ஓகேங்க. இந்தியா 2024 T20 வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. அந்த ஸ்குவாடில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் அப்படியே இருக்கிறாங்க, அவங்க ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஓடி வேர்ல்டு கப்பில் ஃபைனல் போனாங்க. அப்படியே அந்த டீம் தான் அடுத்த காலகட்டங்களில் ஆட போகிறாங்க. அதில் சின்ன சின்ன ஆடிஷன்ஸ் நடக்க போகுது. அதில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிறாங்க. அண்ட் ஸ்குவாடை பற்றின அனாலிசிஸ் நிறைவடையுது, ரிவ்யூ நிறைவடையுது. எனக்கு இதில் பெருசாக ஷாக்கோ சர்ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஹர்ஷித் ராணா உள்ளே வந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ரியன் பராக் வந்து உள்ளே இருக்கிறதும் துபே வந்து ஒரு ஓடியில் பார்க்கும்போது தான் ஒரு சந்தோஷம் இருக்குது. ருட்ராஜ் கெய்க்வாத்துக்கு இன்னும் எனக்கு கதவு மூடப்படலை. ருட்ராஜ் கெய்க்வாத் விஷயத்தில் நான் உங்களவுக்கு பெரிய வருத்தங்கள் பட மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வருத்தப்பட்டுட்டேங்கிறத தாண்டி நான் அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். அண்ட் ஒரு விஷயம் நான் என் பர்சனல் லைஃப்லேயே நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்படியே சூரியகுமார் யாதவ் இருக்கார், ரியன் பராக் இருக்கார், ருட்ராஜ் கெய்க்வாத் இருக்காரு, சுப்மன் கில் இருக்கிறாரு. இதில் இவங்க எல்லாரையும் நான் பார்க்கும்பொழுது எல்லாரும் ஃபைட்டர்ஸ் தான். வரும், அவங்களுக்கு ஒன்று வரும், ஒன்று நடக்கும். ஸோ நடக்கும், ருட்ராஜ் கெய்க்வாத் நடக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் முதல் அசைன்மெண்ட் கௌதம் கம்பீருக்கு, அவருக்கு வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் உள்ள வாஷிங்டன் சுந்தர் இடம் பிடிச்சிருக்கிறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். ஹர்ஷித் ராணாவுக்கு வாழ்த்துக்கள். வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். பார்க்கலாம். நிறைய நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு, உங்கள் டைமை கொடுத்ததுக்கு.